வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் இந்த அடிப்படை பயிற்சியிலே ஈடுபட்டு பல பயிற்சிகளை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக நிறைய விளக்கங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விளக்கம் வேணும். ஆனா விளக்கத்தை கேட்டால் மட்டும் போராது, அதை நீங்க சுயமாக சிந்திக்கவும் வேணும். அப்பப்போ என்ன கருத்துக்கள் விளக்கமா கொடுக்கப்படுதோ அதை நீங்க உள்வாங்கி அந்த விளக்கத்துல என்ன உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு என்று சுயமாக சிந்திக்கணும், தெளிவடையும். ஏன்னா இப்ப நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிற பயிற்சி ஒரு அடிக்கடி நான் சொல்றதுதான், மிக ஆழமான ஒன்று. நீங்க மேற்போக்க பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு, தியானமும் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா இங்க நீங்க எதிர்காலத்துல ஒரு பேர் உண்மையை உணர்வதற்காகத்தான் இந்த பயிற்சி எடுக்கிறீங்க. இன்னைக்கு சமுதாயத்துல பெரும்பாலும் எல்லாருக்கும் பேருண்மை பற்றிய புரிதல் கிடையாது, நாட்டமும் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய மனசுக்கு ஒரே ஒரு நாட்டம் தான், நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், மொத்தத்துல ஆடம்பரமா வாழணும். அதுக்கு மேல முடியுமானா சமுதாயத்துல புகழ், செல்வாக்கு, அதிகாரம் பெறணும் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் லைஃப் என்று சொல்லுவாங்க, பொருள் சார்ந்த வாழ்க்கை. அதுலதான் பெரும்பாலும் எல்லாருமே வேகமா ஓடிக்கொண்டு சுழண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ரொம்ப குறைவான ஆட்கள் தான் ஆன்மீகத்துல ஈடுபடுறாங்க. அதிலும் ஆன்மீகம் என்று சொல்லும் போது மதம் சார்ந்த ஆன்மீகத்துல ஈடுபடுவாங்க. சிலர் கோயில் கூட காசுல கட்டி பூஜையெல்லாம் ஒழுங்கா நடத்தி ஒரு நல்ல அறம் நின்று வாழக்கூடியவர்களும் சமுதாயத்தில் இருக்காங்க. அது பக்தி மார்க்கம் என்று சொல்றோம். மதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அறம் நின்று வாழக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனா ஞான மார்க்கம் என்று சொல்லும் போது அதுக்கும் ஒரு படி மேல போகணும். வெறுமனே இறை வழிபாடோடு நிறுத்தாம இறைவனை உணரத்தக்க வகையில இங்க சில பயிற்சிகள் இருக்கு, எதிர்காலத்துல நீங்க கத்துக்குவீங்க. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கொள்வேன், அடிப்படை பயிற்சியோடு நிறுத்தி விடாம அகத்தாய்வு பயிற்சிகள் நடத்துவாங்க, 1, 2, 3. பிறகு இயற்கை தத்துவ விளக்கங்கள் தான் ஆன்லைன்ல கொடுப்போம் நாங்க. அதுலதான் பேருண்மைனா என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல புரிதல், பிறகு அதுல ஆர்வம் ஏற்படுமானால் அதை உணரத்தக்க வகையில உங்களுடைய முயற்சி ஏற்படும். ஆன்மீகத்துக்கு முயற்சி வேணும். ஆன்மா, ஆன்மா, ஆன்மீகம் என்று சொல்றோம். ஆன்மா, அதை பற்றிய கோட்பாடு ஆன்மீகம். நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திற்கும் இப்ப இருக்கிற மதத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை, இறை வழிபாடு முறைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அதுவும் உங்களுக்கே தெரியும். இப்போ கோயிலுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, அந்தந்த மதம் சார்ந்த கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க. எங்க போறீங்க? இறை வழிபாடு செய்ய போறேன். கோயிலுக்கு எதுக்கு போறோம்? இறை வழிபாடு. அந்த இறை வழிபாடுன்னா என்ன அப்படின்னு கேட்கிற போது தேங்காய் பழம்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு தன்னுடைய தேவைகளை வேண்டும். நல்ல படிப்பு வேணும், செல்வம் வேணும், வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க நோய் சீக்கிரம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை மூலமா வேண்டி ஏதாவது காணிக்கை செலுத்துவோம். அது காணிக்கை செலுத்துறேன்னு சொல்லி
ஒரு ப்ராமிஸும் பண்ணிட்டு வரணும். இதை என்ன சொல்றோம்? இறை வழிபாடு. ஆனா என் கேள்வி, இது இறை வழிபாடா, வேண்டுதலா? நல்லா மனசுக்குள்ள கொண்டு போங்க. அதான் தெரியும் வேண்டுதல். தனக்கு வேண்டியதை கேட்கணும், தப்பு கிடையாது. ஆனா அது வேண்டுதல். இறை வழிபாடு வேறு. அந்த வார்த்தையை பாருங்க, இறை வழி படுதல், பாடல்ல அது மறுமீட்டு. இறை வழி படு, படுனா போ, அடை. எந்த வழி? இறைவன் எங்க இருக்கிறான் அதை தெரிந்து கொண்டு அந்த வழியில் சென்று இறைவனை அடைதல். இறை வழிபடுதல் என்றால் இறைவனை அடைதல். ஆனா இப்ப கொஞ்சம் ஆலோசிங்க, நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாட்டுல இறை அடைதலுக்குரிய முயற்சி இருக்கா? இல்ல. வேண்டுதலோட சரி, நீங்க நல்லபடியா இருக்கலாம், அரண் என்று வாழலாம், அதெல்லாம் வேற. ஆனா இறைவன் என்ற சொல் உலகம் முழுவதும் எல்லா மதங்களிலும் காலங்காலமா சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இல்லைன்னு சொல்லணும்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். இறைவன் இல்லை, இறைவனை கற்பித்தவன் முட்டாள், அப்படி ஒரு நாத்திகவாதம் இருக்கு. ஆத்திகவாதம், இறைவன் உண்டு. அந்த உண்டு என்று சொல்வதில் சிலர் இறைவன் அரூபம். இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா அரூபம், அவங்க உருவம் வைத்து வணங்க மாட்டாங்க. இந்து மதத்துல இறைவன் உருவமா இருக்கலாம். எத்தனை நிறைய உருவங்கள். அந்த இறைவனை பற்றிய கருத்துக்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல கூட பல பல கருத்துக்கள் இருக்கு. இல்லைன்னு சொல்லக்கூடிய வேற கருத்து இல்லை. இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். இப்படி இருக்கு. எனக்கு முன்னாடி 10, 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாத்திகவாத சபையில பேசுவதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேதாத்திரி மகர்ஷியினுடைய இந்த தத்துவத்தை பார்த்தீங்கன்னா, நாத்திகவாதி எப்படி பார்க்குறான், இது ஆத்தியம் அப்படின்னு பார்ப்பான். வேதாத்திரி மகர்ஷியோட கருத்துக்கள் ஆத்திகம்னு பார்ப்பான். ஆத்திகவாதிகள் எப்படி பார்ப்பாங்கன்னா நாத்திகமா பார்ப்பாங்க. 2 பேரும் முரணா பார்ப்பாங்க. அப்ப என்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. நான் சொல்வேன், நீங்க இறைவன் இல்லைன்னு சொல்றீங்களே, தேடி பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். அங்கேயும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்றீங்களா, வேற எப்படி? உடனே அவங்க என்ன மடக்கி, சரி அப்ப நீங்க இறைவனை பார்த்துருக்கீங்களா உண்டுன்னு சொல்றதுக்கு? நான் உண்டுன்னு உங்கள்கிட்ட சொல்லலையே, நான் ஒண்ணுமே சொல்லலையே. உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், நீங்க நாத்திகவாதி இறைவன் இல்லைன்னு சொல்றீங்களே, தேடி பார்த்தீங்களா? அப்போ அவங்க அப்படிலாம் அதான் இல்லையே, ஏன் தேடணும்? கரெக்டு தான். இல்லைன்னா ஏன் தேடணும்? இல்லைன்னா நீங்க தானே சொல்றீங்க. தேடி பார்த்துட்டு நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் பார்த்துட்டேன், இல்லை அப்படின்னு சொன்னா ஒத்துக்கலாம். இது எதுக்கு சொல்றேன்னா, உங்களில் பலவிதமான மனிதர்கள் இருப்பீங்க. இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு என்று சொல்லக்கூடியவர்களும், இறைவனை அரூபி என்றும் ரூபி என்றும், அதுல பலவிதமான ரூபத்திலையும் இறைவனை நாங்க வணங்குறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அப்ப பேர் உண்மைன்னா என்ன, நீங்க இப்ப சொல்லக்கூடியதெல்லாம் அது கொஞ்சம் உண்மைன்னு சொல்ல முடியாது. அது எப்ப சொல்ல முடியாது? பேருண்மை பற்றி நான் விளக்கம் கொடுத்த பிறகு நீங்க அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. பொறுமையா உட்கார்ந்து கேட்டு அப்புறம் அதை பற்றி சிந்தித்து, ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து அது சரின்னு படும்போதுதான் உங்களுக்கு இப்ப நாம வணங்குற தெய்வங்கள், வேண்டுதல் வழிபாடு முறைகளுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் வேறு, ரிலிஜியஸ்னஸ் வேறு. ஆனா 2 ஒண்ணுன்னு அவங்க சொல்லுவாங்க, கிடையாது. இப்போ அந்த வார்த்தையை பாருங்களேன், ஆன்மீகம். அதாவது இப்ப காந்தியம்னு சொல்றோம் அப்படின்னா, காந்தியினுடைய கோட்பாடு காந்தியம். கம்யூனிசம் அப்படின்னா, கம்யூனிஸ்ட்னு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு தத்துவம், ஒரு கொள்கை, அது கம்யூனிசம். அது மாதிரி ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மா ஈகம், ஆன்மாவை பற்றிய கோட்பாடு. ஆன்மானா என்ன, இறைவன்னா என்னன்னு கூட சொல்ல வரல, கவனிச்சீங்களா? ஆன்மீகம் ஆன்மாவை பற்றிய. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க மதங்கள்ல நீங்க வழிபாடக்கூடிய முறையில ஆன்மாவை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இல்லை.
இறைவனை பற்றி நிறைய கதைகள், பல உருவங்கள், பல பெயர்கள், அதுக்கு நிறைய கதை. இன்னைக்கு பாருங்க சூரசம்ஹாரம். அப்ப அதை பற்றி சில கதை. சூரன் ஒருத்தன் இருந்தானா, ஆறுமன் அவனை கொன்னானா. அப்ப அந்த கதை என்ன? அந்த கதைக்கு உள்ள கருத்து இருக்கு. அது வேற, நான் இப்ப சொல்ல வரல. கருத்து இருக்கு. ஆனா கருத்து யாருக்கும் தெரியாது. கதை தான் நிக்குது. இந்த 6 நாட்கள் விரதம் இருக்கணும். சஷ்டி விரதம். அப்புறம் 6வது நாள் அந்த விரதத்தை சாயங்காலம் சூரியனை கொண்ட பிறகு சாப்பிடணும். இதுல ஏதோ ஒரு உட்பொருள் இருக்கு. இப்போ நமக்கு தெரியாது. தெரிஞ்சா அது வேற இருக்கட்டும். என்ன சொல்ல வரேன், வேதாத்திரி மகர்ஷியினுடைய கருத்துக்களை ஞான மார்க்கம் என்று சொல்றோம். பக்தி மார்க்கம் வேற, ஞான மார்க்கம் வேற. பக்தி மார்க்கத்துல நம்பிக்கையின் அடிப்படையில, மார்க்கம்னா வழி, பக்தினா நம்பிக்கை. நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கார், நம்ம மத தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கார், சங்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்கார், அல்ல இமாம் என்ன சொல்லியிருக்கார், அந்த கண்ணு மூடி ஏத்துக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்றது பேர் பக்தி மார்க்கம். ஞான மார்க்கத்துல அப்படி இல்லை. இப்ப வேதாத்திரி மகர்ஷி ஏதோ ஒன்று சொல்றாருன்னா அவர் சொல்லுவார், நான் சொல்றேன் நீ நம்பாதேங்க. உன்னுடைய அறிவை கொண்டு, ஞானம் அறிவை கொண்டு சிந்தித்து சிந்தித்து சரினா வச்சுக்கோ, இல்லைன்னா விட்டுக்கோ. இதான் ஞான மார்க்கம். இப்போ இந்த மார்க்கம் எங்க அழைத்து செல்வது அப்படின்னா, முக்கியமா முதல்ல எது தெய்வம், எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, அந்த தெய்வம் என்று சொல்லுடைய அர்த்தத்தை விளக்குவாங்க. த மீனிங் ஆஃப் காட். அவங்களதான் நம்ம மகான், குரு மகான் என்று சொல்றோம், ஞானிகள் என்று சொல்றோம். வள்ளுவர் கூட மறைமுகமா கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரத்திலேயே ஒரு குரல்ல சொல்றாரு, இருள் சேர் இருவினையில் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. என்ன சொல்றாரு, 2 வினைகள் துன்பம் தரும். ஒண்ணு பழவினை, சஞ்சித கர்மா என்று சொல்லுவோம். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி முன்னோர் செய்த வினைகள், நாம நேற்று வரைக்கும் செய்த வினைகள் பெரும்பாலும் துன்பம் தரும். ஒரேடியா இல்லை, பெரும்பாலும் துன்பம். உடல்ல நோய் தரும், மனசுல பயம், கவலை, ஒரு படபடப்பு, டென்ஷன் சொல்றோமா இல்லையா, இதெல்லாம் பழவினை தரும். இன்னொன்னு புகுவினை, இனிமேல் செய்ய போறோமே, அதுவும் பெரும்பாலும் துன்பம் தரும். ஏன்னா பழவினையை அடிப்படையாக கொண்டுதான் புது வினையும் செய்யறோம். ஆக இந்த 2 வினையும் துன்பம் தரும். ஆனா வள்ளுவர் சொல்றார் தராதுங்க. இருள் சேர் இருவினையும் சேரா. எப்போ பொருள் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. புகழ் புரிதல் என்றால் வாழுது, செயல் புரிந்து வாழுதல். யாரு, இறைவன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன, த மீனிங் ஆஃப் காட் என்ன என்று புரிந்து அதை அடிப்படையாக கொண்டு யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு துன்பம் இல்லை. அப்ப அப்பவுமே 2000 வருஷம் மேல என்ன சொல்றாரு, இறைவன் சொல்ற அர்த்தம் புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், மக்கள் புரியாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 2000 வருஷம் முன்னாடி. சரி, இப்பவும் புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல, இப்பவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2000த்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி. ஏன்னா கண்ணை மூடி நம்பிக்கையில நம்ம போயிட்டு இருக்கோம். நம்பிக்கையை போயிடுவோம், சிந்திக்க தயார் இல்லை. ஞான மார்க்கத்துல நீங்க சிந்திக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்குறேன். சூரசம்ஹாரம்னா என்ன? சூரியன் ஒருத்தன் இருந்தானா, ஆறுமுகன் ஒருத்தன் இருந்தானா, அவனை இவன் கொலை செய்தானா, எதுக்காக செய்தான் அப்படின்னு உங்களை சிந்திக்க சொன்னா அந்த கதையை சொல்லுவீங்க. இந்த கதைக்குள்ள இருக்கிற கருத்தை உங்களால சொல்ல முடியுமா? நாங்க தான் சொல்லணும். அது அப்புறம் சொல்றேன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இறைவன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லணும். யார் சொல்ல முடியும் அப்படின்னா, இறைவனை உணர்ந்தவர்கள். The realization of truth or the realization of God யாருக்கு கிடைச்சிருக்கும், அவங்க தான் சொல்ல முடியும். எல்லாரும் சொல்ல முடியாது. இந்த ஒண்ணும் விளங்கி விளக்க முடியாது, படிச்சு விளக்க முடியாது, உணர்ந்து விளக்கணும். அவங்க தான் சொல்ல முடியும். அவங்களதான் நம்ம யாரும் சொல்றோம், குரு. குருவனுடைய வேலை என்ன, நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு
எது தெய்வம், அது எவ்வாறு உணர்வது, அதுக்கு நாம் என்னென்ன கத்துக்கிடணும், என்னென்ன பயிற்சி செய்யணும்லாம் சொல்லிக் கொடுக்கிறவங்க குரு. இன்றைய தலைப்பு பெற்றோர்கள், குரு, தெய்வம். என்ன அர்த்தம்? அந்த தெய்வம், தெய்வம்னா யாரு அல்லது எது, அதை பற்றிய விளக்கம் கொடுக்கக்கூடியவர் குரு. விளக்கம் மட்டும் இல்ல, உணர்தலுக்குரிய முறைகளையும் சொல்லிக் கொடுக்கிறவர் குரு. அப்போ இந்த குரு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ நாங்க இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு அறிமுகம் விளம்பரம்லாம் கொடுத்தாங்க. எத்தனை பேர் கலந்துக்கிட்டோம்? கலந்துக்கிட்டது எத்தனை பேர் தொடர்றாங்க? கேள்வி இருக்குல்ல. ஏன்னா மனிதனுடைய மனசுல ஏதோ ஒண்ணு தெய்வம், நமக்கு என்ன, நமக்கு காசு கிடைக்குதா இல்லையா, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதா இல்லையா, கோயிலுக்கு போனோமா வந்தோமா அப்படிங்கிற ஒரு இக்னரன்ஸ் மக்கள் சிந்திக்க தயார் இல்லை. கும்பிடுவேன், எனக்கு வேண்டிய கிடைக்கும். நான் சிந்தித்து என்னை மாற்றி இறைவனை நான் யாருன்னு புரிஞ்சுக்கக்கூடிய விவேக புத்தியை பெருக்கிக் கொண்டும் இறைவன் உணர்வதற்குரிய வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டு வாழணும்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் சோம்பேறி. எடுத்தோன்னு நோ, கொஞ்சம் முயன்று பார்ப்போமே, அது கூட இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் நேற்று கிட்டத்தட்ட 42 வருடமாக பல பேருக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் கரையேறி இருக்காங்கன்னு பார்க்கும்போது வெரி ஃபியூ. ஏன்னா அடிப்படையில எல்லாருமே சோம்பேறி, முயன்று பெற தயார் இல்லை, கேட்டு பெற. ஆண்டவரே கொடும், கேட்டா கொடுப்பான். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வது இல்லை. இப்படிலாம் சொல்லி வச்சு எல்லாரும் கையேந்துரும். நோய் வந்தா கூட, நோய் ஏன் வருது சுயமா சிந்திக்கணும். இந்த நோய் வராம இருக்குது நான் என்ன செய்யணும், ப்ரிகாஷன் என்ன? கடவுள் இருக்கா, 2 தேங்காய் கொடுத்தா போதும், நோயை போக்கிடுவார். இருக்கா இல்லையா? உங்க மனசுல கேளு. கோயில்ல போய் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டா எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான். பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க, மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான், நீ தட்டி விட்டேன்னா எப்படி ஊத்துவான்? இப்படிலாம் இருக்கு. ஆக என்ன சொல்ல வரோம், இந்த இப்போ நீங்க சேர்ந்து இருக்கக்கூடிய, ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியன்னு சொல்லுது. இப்ப நீங்க உங்களை இணைச்சிருக்கீங்க. இந்த மார்க்கத்து பேரு ஞான மார்க்கம். இங்க அல்டிமேட்டா என்ன சொல்ல போறோம், எது தெய்வம். அதுக்கு சும்மா கண்ண மூடி இல்லை, விஞ்ஞானத்தின் அடிப்படையில். விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொல்லும்போது என்ன தெரியுங்களா, எல்லா மதத்தினரும் சிந்திக்காங்கன்னா ஏற்றுக்குவாங்க. ஏன்னா விஞ்ஞானத்தை ஏற்று யாரும் ஒன்றும் பேச முடியாது. இட் இஸ் ப்ரூவ்டு. சயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரூவ்டு. அப்போ நிரூபிக்கப்பட்ட உண்மையை அடிப்படையாக கொண்டு தெய்வத்தை நாம விளக்கணும். விளக்கும்போது நீங்க ஓ கரெக்டு தானே, இதான் தெய்வமா இருக்கணும் அப்படின்னு உங்க மனசு புரியும். எப்போ சுயமா சிந்திச்சீங்க, தட்டி விட்டுட்டீங்கன்னா போச்சு. சரி, அப்போ அந்த வழியில போறோம். அப்போ அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவரை தான் குருன்னு சொல்றோம். குரு மகான், குரு சாட்சாத் பரபிரம்மம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்திய உபநிஷத்துல. அதாவது சாட்சாத் அப்படின்னா 100க்கு 100 எது பிரம்மன் தெரியுமா? குரு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு பாடி வச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஏன் அந்த குரு கிடைக்கல அப்படின்னா, அவங்க பெற்றோர்கள் புண்ணியம் செஞ்சிருக்கணும். எங்க அப்பா அம்மா புண்ணியம் செஞ்சதுனால எனக்கு குரு கிடைச்சார். குரு கிடைக்கிறது கஷ்டம். ஆகவே திருவள்ளுவர் முதல் அதிகாரத்துல கடவுள் வாழ்த்து என்ற தலைப்புல 10 பாடல்ல 6 பாடல் குருவின் மேன்மையை சொல்றார். 4 பாடல் தான் மறைமுகமா தெய்வம்னா என்னன்னு சொல்றார். குருக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு. ஏன் தெரியுமா? அவர் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். முதல் பாடலை பாருங்க, எது தெய்வங்கிறத வள்ளுவர் எவ்வளவு சூட்சமா சொல்றாரு பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவர் எது தெய்வம் சொல்றாரு பாருங்க. எப்படி ஒலிகளுக்கு சப்தத்துக்கெல்லாம் முதல் சப்தம் ஆ, எல்லா மொழிகள்லையும் பாரு ஆ. அது போல இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த ஆதி இருக்கே, அதான் தெய்வன். ஆதி பகவன்
முதற்றே உலகு, உலகம் தோன்றுவதற்கு முதற்றே அன்னைக்கு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. முதற்றே இருந்த அந்த ஆதி இறைவன். இப்ப என்ன கேள்வி? ஆதி தான் உங்களோட அடுத்த கேள்வி வரும். அப்புறம் அடுத்த பாடல் சொல்ற, நீ அதை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. கற்றதனால் ஆய பயனன்போல் வாலறிவன் அற்றால் தொழார் எனின். நீ படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதப்பா. வாலறிவன் என்றால் குரு, வால அறிவு என்றால் முழுமையான அறிவு. வால அறிவன் என்றால் முழுமையான அறிவை அறிந்தவன். ஒரு குருவனை ஏற்றுக்கொண்டு நற்றால் தொழார் என, நல்தாள் என்று சொன்னால் அவர் காட்டுற வழியில நின்று தொழுதல் என்றால் அடைதல். ஒரு குருவை அடைந்து போனேன்னா எது ஆதின்னு உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படி ஒவ்வொரு பாடம் சொல்றாரு. மலர்மேசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமேசை நீடு வாழ்வார். அதுவும் குடும்பத்தை சொல்றேன். வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில. இப்ப இந்த குரலுக்குலாம் நீங்க பொடிப்பரை பார்த்தீங்கன்னா இந்த இளான்னா இறைவன்னு சொல்லுவான், இல்ல குரு. விருப்பு வெறுப்பற்ற ஒரு மகானை, ஒரு குருவை நீ ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாயானால் துன்பம் இல்லை, இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரு. குருனுடைய அவசியம் என்ன? வள்ளுவர் 10 குரல்ல 6 குரல்ல சொல்றேன். இப்ப நீங்க ஒரு குருவை அடைஞ்சிருக்கீங்க, கிட்ட வந்திருக்கீங்க, வேதாந்தி மிஸ் கிட்ட. ஆனா அவரை பற்றி முழுமையா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அந்த சப்ஜெக்ட் இன்னும் வரல. அப்ப அத்தகைய குரு கிடைக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா புண்ணியம் செஞ்சிருக்கணும். அங்கதான் சொல்ல வரேன். பெற்றோர்கள், மாதா பிதா குரு தெய்வம். ஒரு பாடல் உண்டு. முதல்ல நமக்கு அம்மா. அம்மாவுக்கு வயிற்றுல 10 மாசம் இருந்திருக்கோம், பால் குடிச்சிருக்கோம், அரவணைக்கப்பட்டிருக்கோம். அந்த லவ் இருக்காது, தாய்மை என்கிற லவ், இட் இஸ் அன்கம்பேரபிள். சரி, அந்த தாயும் வயிற்றுல 10 மாசம் இருந்தோம். யார் காரணம்? அப்பா, மாதா பிதா. அப்ப தாயும் தந்தையும் ஒன்றிணைந்து தலைத்து ஒரு உடலாய் வந்தோ. அந்த பெற்றோர்களை வணங்குறோம். எப்போ வணங்குறோம்? குரு கிடைத்தா. இப்போ இன்னொன்னு வேற மாதிரி சொல்றேன். அம்மா நம்ம கொஞ்சம் வளர்றோம், அப்பா கிட்ட வராரு, அம்மா சொல்றாங்க, பார் அப்பா. அப்பாவை யாரு அறிமுகப்படுத்துறாங்க? அம்மா. அம்மாவை யாரு அறிமுகப்படுத்தல, ஏன்னா அதே வைத்துக்குள்ள தானே வந்திருக்கோம். ஆனா தந்தையை அறிமுகப்படுத்துறாங்க, அப்பா. ஈன்று புறந்தறுதல் தாக்கி கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. இப்ப அப்பாவை காட்டிட்டான், மனங்கேச்சா. இந்த அப்பா என்ன பண்றாரு? குருவை காட்டுறாரு. எப்போ காட்ட முடியும்? அப்பாவுக்கு குருவின் மேன்மை தெரிந்தால்தான் குருவை காட்டுறாரு. இவருது அப்பா உனக்கு சரியான குரு. குரு யாரை காட்டுறாரு? தெய்வத்தை காட்டுறாரு. தாய் தந்தையை, தந்தை குருவை, குரு தெய்வத்தை காட்டுறாரு. அவங்க காட்டுற வழியிலேயே போய் அடைந்து விட்டோம் என்றால் நாமளும் ஒரு நாளைக்கு ஞானி, என்லைட்டன்ட் பர்சன், உண்மையை உணர்ந்த மனிதனாக, மாமனிதனாக நாம மேன்மை அடைய முடியும். இப்போ நீங்க சேர்ந்திருக்க இடம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது எவ்வளவு ஆழமான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இறைவனை பற்றி சமுதாயத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் இருக்கிற இடத்துல உண்மை ஒன்று தானே. ட்ரூத் இஸ் ஒன்லி ஒன், பட் இல்லூஷன்ஸ், மாயா, சோ மெனி. உண்மை ஒன்று, பொய்கள் பல. ஆனா பல பொய்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்துல பொய்யனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பொய்யனாக வாழ்றோம். ஏன்னா உண்மை என்னன்னு தெரியாததுனால இந்த மாய உலகில் இதுதான் உண்மை என்று கருதி கொண்டு ஒரு பொய்யனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப மகானுடைய வேலை என்ன? நம்ம எல்லாம் உண்மையான மனிதனாக, ஒரு ட்ரூ சிட்டிசன், ஒரு உண்மையான குடிமகனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் குரு மகானுடைய வேலை. அந்த வரிசையில நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சது. ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தன், கௌதம புத்தன். பிறகு 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு இயேசு மகான். ஒரு 1600 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு முகமது நபிகள். ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் இஸ் வெரி கிரேட். இந்த அத்வைதம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கு பொழிப்புரை எழுதினவர். அப்படியே வாழடி வாழையாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஆண்டுக்கு முன்னாடி ராமலிங்க மன்னன்.
தெரியும். இப்போ அண்மையில ரமண மகரிஷி தெரியும். இப்போ நம்மோடு வாழ்ந்து முடிந்தவர் வேதாத்ரி மகரிஷி. வேதாத்ரி மகரிஷி போயிட்டு 19 வருஷம் ஆச்சு. ஆனா எங்களை மாதிரி உள்ளவர்களை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. See the greatness of குரு. ஆக இந்த கலை, இப்ப நீங்க கற்றுக்கொண்டிருக்கிற கலை மூலமா முக்கியமா தெரிஞ்சுக்க போறது எது தெய்வம், அடுத்தது எது நான். இந்த 2 கேள்விக்கு 3வது ஒரு கேள்வி இருக்கு. எவ்வாறு உலகம், எது தெய்வம், எவ்வாறு உலகம் தோன்றிட்டு, எது நான். There are 3 questions, highly philosophical questions. உயர்ந்த தத்துவம். இந்த உலகம் எவ்வாறு தோன்றிட்டு, அது நிறைய சொல்றாங்க. சயின்ஸ்ல கூட பிக் பேங் தியரி, வெடிப்பு தத்துவம், நிறைய தத்துவம் சொல்லுவாங்க. மாயா தத்துவம், நிரந்தர தத்துவம், பரிணாம தத்துவம். அதாவது இந்த இயற்கையினுடைய தோற்றத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள். எப்படி இறைவனை பற்றி பல கருத்துக்களோ, நம்ம இந்த உலகம் எவ்வாறு தோன்றிட்டுங்கிறதுக்கு பல கருத்துக்கள். இப்போ லேட்டஸ்டா சயின்ஸ்ல லேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் பிக் பேங் தியரியை மறுக்கிறாங்க. அப்படி இருக்கு. அந்த இடத்துல வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத நீங்க கத்துக்க போறீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் இருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களை சிந்திக்க ஆர்வம் உள்ளவங்களுக்கு நிறைய தீனி கிடைக்கும், சிந்தனைக்கு விருந்து கிடைக்கும். அப்புறம் நீங்க உண்மையிலேயே நல்ல சிந்திச்சே போனீங்கன்னா நீங்க நிறைய அற்புதங்களை சந்திப்பீங்க. இந்த இயற்கை இருக்க முழுக்க முழுக்க அற்புதம் நிறைந்தது. நான் அடிக்கடி வேடிக்கையா சொல்லுவேன். ஏன்னா எங்க வீட்டை சுத்தி நிறைய தென்னை மரம் நிக்குது. நாங்க குளிக்கிற தண்ணி, பாத்ரூம் தண்ணி, டாய்லெட் தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணி, துணி துவைத்த தண்ணி எல்லாமே அந்த தென்னை மரத்து மூட்டுக்கு தான் போய் விழும். என்ன நீர்? கழிவு நீர். இந்த கழிவு நீரை வாங்கி 40 அடி உயரத்துல இளம் நீரை கொடுக்குது. கொஞ்சம் சிந்திக்கிறது ஒரு உதாரணத்தை. கழிவு நீரை வாங்கி இளம் நீரையும் தேங்காய், தேன் போல இனிப்புள்ள காயும் கொடுக்குது. அங்க என்ன ப்ராசஸ் நடக்கு? யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது விஞ்ஞானிகிட்ட கேட்டுட்டு வாங்களேன். விஞ்ஞானியால போய் சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு ரகசியமான ஏற்பாடு அந்த தென்னை மரத்துல இருக்கு. ஒரு அம்மா, ஒரு பெண் ஒரு ஆணிடம் ஒரு விந்து உள்ள வாங்குறான் கர்ப்பத்துல 10 மாதத்துல. அந்த பெற்றோர்களைப் போலவே ஒரு அழகான குழந்தை. அது வளரும்போது பெற்றோருடைய குணம் அப்படியே. பெற்றோர்னா அப்பா அம்மா மட்டும் இல்லை, மூதாதையர்கள். அப்போ 10 மாதத்துல சரியா சொன்னா 272 days, 9 மாதமும் 2 நாட்கள். எல்லாம் கண்ணு, மூக்கு, காது, காற்று, இந்த உடம்புக்குள்ள எத்தனை பாகம் அத்தனையும் அந்த 9 முடிஞ்சு வர சமயத்துல உருவாகி அது வெளியில வருது. இது தாய்க்கு தெரியுமா? தாய் அதுக்கு ஏதாவது பண்றாளா? கிடையாது. கொஞ்சம் டாக்டர் சொன்ன டானிக்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தை தானா வளரும். ஒரு விதையிலிருந்து மரம் தானா வளரும். அற்புதம் தானே? ஒரு சின்ன விதை, கடுகு போல விதைக்கு போட்டா சில வருடங்கள் ஆலமரம், அவ்வளவு பெரிய மரம், மாமரம். எத்தனை பழங்களை திருப்பி 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 கொடுக்குது. பழங்கள் மூலமா எத்தனை விதைகளை திருப்பி கொடுக்குது. அற்புதம். இயற்கை முழுக்க முழுக்க நத்திங் பட் மிராக்கிள்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். இந்த பூமியில பாருங்க, கடல் எவ்வளவு தண்ணி எங்க இருந்து வந்தது? பூமி என்ன பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கு. 1 மணி நேரத்துல 1000 மைல் வேகத்துல சுத்துது தன்னைத்தானே. சூரியனை சுத்தி 1 மணி நேரத்துல 65,500 வேகத்துல ஓடுது. யார் சுழல விட்டா, யார் ஓட விட்டா? முட்டாம மோதாம. சந்திரனும் பூமியும் மோதல, பூமியும் சூரியனும் மோதல. ஒரு நேச்சுரல் ரிதம் அங்க இருக்கு. இயற்கையில ஒரு இதம், ஒரு ஒழுக்கம் இருக்கு. இதெல்லாம் யார் ரெகுலேட் பண்றா? Who is the regulator? இறைவன் சொல்லிடுவோம். Who is he? Where is he? Nobody knows. பட் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா என்ன வேணும்? குருவை நீங்க பின்பற்றணும். கொஞ்ச காலம், ஒரு 3 வருஷம் 4 வருஷம். ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கே 2-3 வருஷம் ஆகும்.
அப்புறம் சுயமா சிந்திக்கிற ஆர்வம் இருக்கணும், சிந்திக்கணும். அதே நேரத்தில் ரொட்டீன் ஒர்க், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டை பார்க்கணும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். தேர் ஆர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ். இதுக்கு கூடவே இதையும் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கணும், கொஞ்சம் எண்ணி பாருங்க. இருந்தாதான் முடியும். ஆனா இந்த அற்புதம் சொன்ன பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்குள்ள. ஓ, பூமி இப்படிதான் சுத்துதா? சோ சிம்பிள். விஞ்ஞானிகளாம் மிரண்டுட்டாங்க. பேட்டரி மகர்ஷி அவர்கள் 1990 ஆரம்பத்துல லண்டன்ல அன்றைக்கு நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிகளுடைய மத்தியில ஒரு கருத்தரங்கு, ஒரு கான்ஃபரன்ஸ்ல சில ரகசியங்களை எடுத்து சொல்றாரு. விஞ்ஞானிகளாம் திகைச்சிட்டாங்க. நியூட்டனுடைய புவி ஈர்ப்பு சக்தி அந்த சென்டென்ஸ் தப்பு, பூமிக்கு ஈர்ப்பு கிடையாது. அது மட்டும் சொல்லிட்டு விடுறாரு. எப்படிங்க ரெண்டாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஆர்வம் தேடும். பூமிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது, பூமி எதையும் ஈர்க்கல. அது எப்படின்னு அப்புறம் சொல்றேன். இப்படி மிக ரகசியமான ஏற்பாடு. ஒண்ணு இல்லைங்க. இப்ப வச்சுக்குவோம், சயின்ஸ் எப்படி வந்திருக்கு. நான் எங்க இருக்கிறேன்? நாகர்கோயில்ல. நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க ஊர்ல, உங்க வீட்டுல. எல்லாரும் என்ன அந்த தொலைக்காட்சியில பார்த்துட்டு நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இப்ப எனக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம்? இப்ப சென்னையில ஒரு நண்பர் இதை கேட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்க. 710 கிலோமீட்டர் நாகர்கோயில்ல இருந்து சென்னைக்கு 700 கிலோமீட்டர். ஆனா இப்ப 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குமா, பக்கத்துல இருக்குமா? நான் பேசுது உங்களுக்கு கேட்குது. 700 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்கிறீங்க. என்ன பெரிய விஞ்ஞானம்! இந்த விஞ்ஞானத்துல இருக்கிற உண்மை என்ன யாருக்காவது தெரியுமா? சும்மா போன் எடுத்து நோண்டணும், பார்த்துட்டோம், பேசிட்டோம். அமெரிக்கா ஒரு நிமிஷத்துல பேசிட்டோம். ஃப்ளைட்ல போனா 20 ஹவர்ஸ் ஆகும். இப்ப பாருங்க, விஞ்ஞானம் என்ன சொல்லி கொடுக்கு? நேர காலமும் தூரமும் இல்லை. நோ டைம், நோ ஸ்பேஸ். ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ஐன்ஸ்டீனுடைய விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ஸ்பேஸ் அண்ட் டைம், கால தூரத்தை பற்றி அவங்க பேசுறாங்க. அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அதே சயின்ஸ் இந்த கருவியை கண்டுபிடிச்ச பிறகு எங்க டைம் இருக்கு? ஒரு நிமிடம் கூட இல்லையே. அடிச்ச உடனே அமெரிக்காக்கார ஹலோங்கிறானே. தூரம் எங்க இருக்கு, காலம் எங்க இருக்கு? அது இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போவாது ஒரு நிமிடம் ஆகுது இல்ல? அப்ப இருக்குதானே. ஏதோ கருவியின் மூலமா இருந்தாலும் இதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு கால தூரத்தை கடந்து இருக்கக்கூடிய விளக்கங்கள்லாம் கொடுக்க போறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை சிம்பிள், ஒண்ணு நீங்க நினைச்சு பயப்படாதீங்க. வெரி சிம்பிள். ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள். ஒன்லி ஒன் ட்ரூத், தட் டூ வெரி சிம்பிள். அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். நீங்க ஆர்வம் இருந்தா நேரடியா வகுப்பு வரணும் கோயம்புத்தூருக்கு. நம்முடைய வேதாந்த திருமதி ஆன்மீக கிராமத்துல அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அதெல்லாம் விளக்கமா கேட்ட பிறகு சரி, கால தூரம் இல்லைன்னு புரிச்சுக்கிட்டோம். ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லையே சார், நீங்க சொன்னது புரியுது. ஆனா டெல்லிக்கு போது இவ்வளவு நேரம் ஆகுது, சந்திரனுக்கு ராக்கெட்ல போனா இத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. ஆனா தியானத்தில் உங்களுக்கு ஒரு பயிற்சி தரப்போம். கண்ண முடி அப்படியே தியானிக்கிற போது நீங்க காலத்தையும் தூரத்தையும் கடந்து நின்று அந்த முழு பிரபஞ்சத்தையும் உங்களுக்குள்ள அகக்காட்சியாக காண்பீங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? பிரபஞ்சம் உங்களுக்கு வெளியில இல்லை, உங்களுக்குள்ள இருக்கு. such a great universe is within you. இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் 29 வயசுல அதை உணர்ந்து சொல்றாரு. the kingdom of God is within me, within you. எனக்குள்ளும் உனக்குள்ளும் the kingdom of God is within. கிருஷ்ணன் சொல்றான். கிருஷ்ணன் சின்ன பையனா இருக்கும்போது வாயில எதையும் அள்ளி போடுறான், மண் அள்ளி போட்டுறான். அவங்க அம்மா 2 அடி கொடுத்து வாயை திறக்கிறாங்க. மண்ணை திறக்கிறதுக்கு வாயை திறக்கிறான், திறந்து காட்டுறான். அந்த சராசரங்களும் தெரியுது கிருஷ்ணனுக்கு வாய்க்குள்ள கதை. ஆனா அந்த கதையில இருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? the kingdom of God is within you. என்னைக்கோ கிருஷ்ணன் சொன்னதே இயேசு உணர்ந்துட்டு விளக்குறான். அவருடைய விஞ்ஞான உண்மை என்ன? மகிழ்ச்சி வேதாத்திரி மகிழ்ச்சி விளக்குறாரு. வேற யாரும் விஞ்ஞான ரீதியா விளக்கல. நாங்க உங்களுக்கு விளக்கி தரப்போறோம். இந்த உலக பிரபஞ்சத்தோட பெருசு என்ன இருக்கு? the greatest universe
இஸ் வித்தின் யூ, உனக்குள்ள இருக்குன்னு. உன்னிடமிருந்து பிரபஞ்சம் தோன்றுகிறதுங்கிற இது கேட்டாலே உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அது எப்படி சார், நான் பிறந்து 40 ஆண்டு தானே ஆச்சு, பிரபஞ்சத்தை வந்து எத்தனை கோடி கோடி பல்கோடி ஆண்டு ஆச்சு, அது எப்படி என்னுள்ள இருந்து தோன்றும்? அதான் ரகசியம், அதான் உண்மை. அதான் சொன்ன மிராக்கிள் இருக்கு. இது எந்த கல்லூரியில நீங்க படிக்க முடியாதுங்க. பிசிக்ஸ்ல இல்லை. நீங்க பிசிக்ஸ்ல எத்தனை டாக்டர் டிகிரி வாங்கினாலும் கிடையாது, கெமிஸ்ட்ரியில கிடையாது, மேத்தமேட்டிக்ஸ்ல கிடையாது, அஸ்ட்ரானமில இல்லை. அஸ்ட்ரானமி வந்து பெரிய சப்ஜெக்ட், அங்க கூட இதை சொல்லலை. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்லி கொடுக்கறாங்க என்னன்னு, யூ ஆர் த கிரேட், யூ நீ இருக்கியே, யூ ஆர் த கிரேட்டர் தேன் திஸ் கிரேட்டஸ்ட் யூனிவர்ஸ். கிரேட்டஸ்ட் யூனிவர்ஸை விட கிரேட்டர் யாருன்னா நான், நீ. குழப்பமா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு விளக்கம் கிடைக்கும், புரிஞ்சுக்குவீங்க, ஆமான்னு சொல்லிடுவீங்க. ஆமான்னு சொல்றது எளிது, ஆனா உங்களுக்குள்ள நிரூபணம் ஆகணுமே, ஒரு செல்ஃபா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுமே, அப்பதான் அது நிரூபணம் ஆகும். நீங்க அந்த தியானத்துல உங்களுக்குள்ள பிரபஞ்சத்தை பார்க்குறீங்க. இத நம்ம புராணத்துல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? விஸ்வரூபம், சிவன் விஸ்வரூபம் எடுத்தார். ஆனா அத சிவன்னா யார் தெரியுமா? ஜீவன். சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பரே, திருமந்திரம் சொல்லுது. சிவனும் ஜீவனும் ஒண்ணும், ரெண்டு இல்லை. அப்போ விஸ்வரூபம் எடுத்தது சிவனா ஜீவனா? ஜீவன்னா உயிர், நான். விஸ்வரூபம் எடுத்ததாக புராணத்தை சொல்லி உன் ஜீவன் இருக்கு, இப்போ உடலை எல்லை கட்டி இயங்கி கொண்டிருக்கு, நீ சரியா பக்குவப்படுத்தினா அந்த ஜீவன் விஸ்வரூபம் எடுக்கும், பிரபஞ்சமா. இன்னும் பிரபஞ்சத்தை கடந்து விரியும், அன்னைக்கு உள்ள பார்க்கும். இப்ப பிரபஞ்சம் உங்களுக்குள்ள இருக்கா, வெளியில இருக்கா? அகம் பிரம்மாஸ்மி சொல்லியிருக்காங்க உபனிஷத்துல. அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மாஸ்மின்னா பிரபஞ்சம், பரமாத்மா, பரந்தாமன். பரந்தாமன் எங்க இருக்கான்? அகம். உங்களுக்கு புறத்தில் இல்லை, அகத்துல. ஆனா உணராம இருக்கும். இப்ப பாருங்க, இந்த கல்வி உள் உணர் கல்வி. உள்ள என்ன உணர போறோம்? பிரபஞ்சம் எனக்குள்ள இருக்கு. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் மீ. இறைவனும் இறைவனின் ஆளுமையும் எனக்குள், அகம் பிரம்மாஸ்மி. நீங்க உணர்ந்து அறிய போறீங்க. சோ என்ன சொல்ல வரேன், நீங்க இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க, கட்டாயம் வேணும். ஏன்னா உடல்ல வச்சுதான் நம்ம எல்லாம் செய்யணும். இந்த இயற்கை நம்ம கொடுத்திருக்க அற்புதமான கருவி உடல், ரெண்டாவது மனம். இந்த உடலையும் மனதையும் நெறிப்படுத்தி நல்ல ஆரோக்கியமான உடல், சீரான மன இயக்கம், குழப்பமில்லாத சீரான மன இயக்கம், ரெண்டும் சரியா வந்தால் நம்முடைய 6வது அறிவுடைய தெளிவு பெறுவோம். தெளிவுனா சிந்தனைக்கு நம்ம விருந்து கொடுக்கறத சிந்திச்சு தெளிவு பெறுவோம். பிறகு தெளிவு பெற்றதை உறுதி செய்வோம். கிளாரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் யுவர் கான்சியஸ்னஸ். அப்போ இதுக்கு படிப்படியா நீங்க வரணும், நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆகின்ற தலைப்பை மீண்டும் சொல்றேன், பெற்றோர்கள். நம்ம பெற்றோர்கள் யாரு? தாயின் தந்தை, மாதா பிதா, பெற்றோர்கள். கல்வி சொல்லி கொடுத்தாங்க, ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்தாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிற தொழில் கல்வியை சொல்லி கொடுத்தாங்க. வேலை கிடைச்சு போச்சு, திருமணம் பண்ணி வச்சாங்க, குடும்பம் வந்து போச்சு, அப்படி போயிட்டு இருக்கும். அதெல்லாம் வாழ்க்கை. குரு, இந்த குரு யாரு? சைக்கிள் சொல்லி கொடுத்ததையும் குருன்னு சொல்லுவோம், சைக்கிள் ஓட்ட சொல்ல, அந்த குரு அல்ல. இது ஆன்மீக குரு, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் குரு. நீங்க குருட்ட சரண்டர் அடையணும். ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அப்புறம் குரு சொல்றதுலாம் பொறுமையா கேட்கணும். எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு நாள் தெய்வம் எங்க இருக்கு? நீதான் தெய்வம், நான் தான் தெய்வம். அதான் சொல்ற பாருங்க, நானே சத்தியமா இருக்கிறேன். சத்தியம்னா ட்ரூத். தெய்வம், தெய்வத்துக்கு இன்னொரு பேர் சத்தியம், இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்தியம் முழுவதற் பொருள். நானே தான் அவர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. இயேசு மட்டும் இல்லை, நான். எது நான் என்றால் தெய்வமே நான், அதுவே நான். தத்துவமசி நம்ம உபநிஷத்துல சொல்லியிருக்கோம். எப்படி அகம் பிரம்மாசி சொன்னாங்களோ அது மாதிரி தத்துவமசி. அதுக்கு அர்த்தம் யூ ஆர் தேட், அதுதான் நீ, நீதான் அது. அதுனா தெய்வத்தை குறிக்கிறது சொல்லு.
நண்பர்களே, இப்படி ஆழமான ஆன்மீகத்தை இது கற்றுக்கொள்வதற்கு சில பல காலங்கள் ஆகும். அது வரைக்கும் பொறுமையா இந்த ஆன்லைன் வகுப்புலயே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடிப்படை பயிற்சிலாம் முடிஞ்சு வாங்க. முடியுமா? நம்முடைய வாட்ஸ்அப்ல அறிவிப்பு கொடுப்பாங்க. கோயம்புத்தூர்ல. இப்போ அடுத்த மாசம் நவம்பர், டிசம்பர்ல கூட ஒரு 2 மாதம். 3வது மாதம் ஜனவரியில அங்கே கோயம்புத்தூர்ல ஷின்மியா மிஷன் அறிவிப்பு வந்துட்டு இருக்கும். வாங்க நீங்க. ஏன்னா இது எங்கேயும் காசு கொடுத்துலாம் கிடைக்காது. 1,00,00,000 தரேன், 10,00,00,000 தரேன். ஒரே வழியில தேவனை எனக்கு புரிய வைனா, காசுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. உங்களுடைய ஆர்வம், ஈடுபாடு. கரெக்டுங்களா? சரி. வாழ்க்கை வளமுடன். நிறைவு செய்கிறேன்.